நஷ்டத்துக்கு தொழில் பண்ண முடியல. எங்களால் ஃபைனான்ஸ் கட்ட முடியல, ஒழுங்காக பராமரிப்பு பண்ண முடியல, எல்லா விலையும் ஏறிடுச்சு, ஆப்ரேட் சம்பளமும் கூடிருச்சு. எதையுமே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நஷ்டத்துக்கு எங்களால் தொழில் பண்ண முடியாது. அதனால் இந்த விலை ஏற்றம் வர வரைக்கும் நாங்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம். டீசல், உதிரி பாகங்கள் மற்றும் இன்சூரன்ஸ் கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மண் அள்ளும் இயந்திரங்களின் வாடகை கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட மண் அள்ளும் இயந்திர உரிமையாளர்கள் நலச்சங்கம் அறிவித்துள்ளது. இதனை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள கல்லறை தோட்டம் பகுதியில் மண் அள்ளும் இயந்திர உரிமையாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சங்கத் தலைவர் ஜான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், டீசல், உதிரி பாகங்கள், இன்சூரன்ஸ் மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரித்துள்ளதால் பழைய வாடகையில் வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட ஜேசிபி, டோசர் மற்றும் டிராக்டர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் கூறினார். புதிய வாடகை நிர்ணயப்படி ஜேசிபி 1 மணி நேரத்திற்கு 1500 ரூபாயும், 2 மணி நேரத்திற்கு 4500 ரூபாயும், டோசர் 1 மணி நேரத்திற்கு 1000 ரூபாயும், 2 மணி நேரத்திற்கு 3500 ரூபாயும், டிராக்டர் ஒரு நாள் வாடகை 4500 ரூபாயும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகன ஆபரேட்டர்களின் சம்பளம், பைனான்ஸ் மற்றும் பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் அதிகரித்துள்ளதால் நஷ்டத்திற்கு தொழில் செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்ட மண்ணலும் இயந்திர உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பாக தலைவர் ஜான் தலைமையில் இன்று டீசல், உதிரி பாகங்களின் விலையேற்றம் மற்றும் இன்சூரன்ஸ், டாக்ஸ் இந்த விலையேற்றத்தின் காரணமாக எங்களால் வாகனத்தை இயக்கி பொருளாதாரத்தில் எங்களால் ஜெயிக்க முடியவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டுள்ளோம். இதனால் எங்கள் வாடகை விலையை மணிக்கு ஜேசிபிக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 1500 என்றும், மினிமம் 2 மணி நேரத்துக்குள் 4500 என்றும், டோசருக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் என்றும், மினிமம் 2 மணி நேரத்துக்குள் 3500 என்றும், டிராக்டருக்கு ஒரு நாள் வாடகை 4500 என்றும் முடிவு செய்து இந்த கோரிக்கையை வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்து நமது சங்கத்தின் சார்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு மட்டுமல்ல, திண்டுக்கல் பகுதியில் உள்ள சின்னாலப்பட்டி, கொடைரோடு, நிலக்கோட்டை, காராம்படை, சானார்பட்டி, அயலூர், வடமதுரை ஆகிய மாவட்டம் முழுவதும் உள்ள வாகன உரிமையாளர்கள் ஆங்காங்கே வண்டியை நிறுத்தி சுமார் 300 வாகனங்களுக்கு மேல் நிறுத்தி இன்று எங்களுடைய கோரிக்கையை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இன்று கூடியுள்ளோம். இந்த விலையேற்றம் எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம். ஏன்னா நஷ்டத்துக்கு தொழில் பண்ண முடியல. எங்களால் ஃபைனான்ஸ் கட்ட முடியல, ஒழுங்காக பராமரிப்பு பண்ண முடியல, எல்லா விலையும் ஏறிடுச்சு, ஆப்ரேட் சம்பளமும் கூடிருச்சு. எதையுமே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நஷ்டத்துக்கு எங்களால் தொழில் பண்ண முடியாது. அதனால் இந்த விலை ஏற்றம் வர வரைக்கும் நாங்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம்.